ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நிலவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாசாவால் ஆர்டமிஸ் 2 அப்படின்ற மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் நிலவில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த அஸ்ட்ரானட்ஸ் வந்து இப்போது வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மிடையே பேசுகிறதுக்காக மனநல ஆலோசகர், எழுத்தாளர், அதோடு சேர்த்து ஏரோஸ்பேஸ் சைக்காலஜி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ரேவதி அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது அப்போலோ 17 தான் வந்து ஃபர்ஸ்ட் நிலவுக்கு மனிதர்கள் காலடி எடுத்து வச்ச ஒரு மிஷனாக இருந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் செஞ்சுரி போயிடுச்சு. அப்புறமா தான் இப்போ நிலவு ஒரு அந்த ஆர்பிட்டில் வந்து இப்போது மனிதர்களை அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுற லெவலுக்கு நம்ம இப்போ போயிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சியில் 4 விண்வெளி வீரர்களும் இடம்பெற்றிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி பார்க்குறது மேம்? ரொம்ப ரொம்ப மனசு நெகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. 2 ரீசன். ஒண்ணு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கால இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமா அப்படின்றது ஒரு குட்டி கிளாரிபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போலோ 11ல இருந்து அப்போலோ 17 வரைக்கும் மொத்தமா இருந்துட்டு 7 மிஷனு. அதுல அப்போலோ 13 மட்டும்தான் ஃபெயிலியர் ஆன மிஷன் தான். ஸோ அப்போலோ 11ல தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவுல வந்து கால் பதிச்சாங்க. அப்போ அவரு சொன்னாரு, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் one step for man, a giant leap for mankind அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இது நாள் வரைக்குமே 12 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து நிலவுக்கு வந்து போயிருந்திருக்காங்க. இதுக்குள்ள நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே கூட வந்தது. இல்ல அவங்க வந்து கிராபிக்ஸ் மூலியமா தான் பண்ணிருக்காங்க, நிஜமாலுமே வந்து இது நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, அமெரிக்கன்ஸ் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நாசா வந்து இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து அவங்களோட ஒரு ஆபரேஷனுமே ஃபுல்லுமே வந்து அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸுமே ரெகுலரா அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் ஆகட்டும், அவங்களோட ஸ்பெஷல் பேஜஸ் ஆகட்டும், இதுல கூடவே அவங்களுக்கு வந்து மீடியா பார்ட்னரா வந்து அமேசான் பிரைம், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், டிஸ்னி, HBO, டிஸ்கவரி சேனல்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு தே ஆர் ஜஸ்ட் கிவிங் அப்டேட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஒரு ஸ்டெப்ஸ்லயுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த வாட்டி வந்து அவங்க நிலால யாருமே கால் பதிக்கல, நிலவை வந்து சுற்றிதான் வந்தாங்க. சோ இது வந்து ஆர்டிமஸ் 2. ஆர்டிமஸ் 1ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹியூமன் பீயிங் இல்லாம வெறும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டுமே போயிட்டு நிறைய போட்டோஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஹியூமன் பீயிங் அனுப்பின ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கால அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து அந்த தட்பவெட்ப சூழ்நிலை வந்து தாக்கு பிடிக்க முடியுதா, என்னென்ன விஷயம் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அல்டிமேட் மோட்டிவ் வந்து என்ன, ஹியூமன் வந்து ஃபர்ஸ்ட் மூனுக்கு அனுப்பணும், மூன்ல இருந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மார்ஸ். சோ இதுதான் வந்து மெயின் போக்கஸா வந்திருக்கு. சோ இப்ப அங்க போகும்போது அவங்களுக்கு ஏத்த வாழ்ற சூழல் வந்து அங்க இருக்கா அப்படின்ட்டு. சோ நிலாவுல வந்து ஏற்கனவே சந்திராயன் மிஷன்ல வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம தான் நம்மளோட சேட்டலைட் அனுப்பிச்சு கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நிலால சவுத் போல், அதாவது தென் துருவத்துல வந்து வாட்டர் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு மனிதர்கள் வாழ்ற சூழல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நாசா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிலாவை சுற்றி வரும்போது இன்னொரு டைரக்ஷன்ல வந்து இருந்துட்டு நிறைய லூனார் கிரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதுல நிறைய இதுக்கும் அவங்க 10,000க்கு மேல போட்டோஸ் வந்து எடுத்திருந்திருக்கிறாங்க. சோ இது மூலமா இது வந்து நாட் ஜஸ்ட் போட்டோ, எல்லாமே நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான். அங்க வந்து ஹியூமன் பீயிங்கால சர்வைவ் பண்ண முடியுமா, முக்கியமா வந்து மேஜரா அவங்க ஃபோக்கஸ் பண்றது வாட்டர் அண்ட் ஃபியூவல் அப்படின்ட்டு. சோ இதுதான். இது வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வந்து நிஜமா ஹியூமன் பீயிங்கோட ஒரு திங்கிங் கெப்பாசிட்டிக்கு கிடைச்ச ஒரு 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 பெரிய பிரைஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து ஒரு பக்கத்து இதுக்கு போக முடியுமா அப்படின்றது மாதிரி மட்டும் தான். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மூன் தான். அதுக்கப்புறமா தான் நம்ம மார்ஸ் பத்தி நம்ம யோசிக்கணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மூணு வந்து சுத்தி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிற மிஷன்ஸ்ல வந்து மூணுல போய் திரும்பவும் பழையபடி இந்த சர்ஃபேஸ் லெவல்ல வந்து இறங்கி ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ளுவாங்க. ஓகே மேம். இப்போ ஹியூமன்ஸை வந்து இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை திரும்ப அவங்கள கொண்டு வரதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்குது. நம்ம அவங்க சுனிதா வில்லியம்ஸ் இதிலே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு மூணுக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வரோம் அப்படின்றப்போ, அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் தானே கண்டிப்பாக ஒரு ஆஸ்ட்ரானட்டாக மாற முடியும். ஸோ ஒரு ஆஸ்ட்ரானட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான க்ரைட்டேரியா
வச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸா வர முடியும் மேம்? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்க போகும்போது இருந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க ஷி காட் ஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அஃப்கோர்ஸ் ஒரு சில ஆபரேஷனல் அண்ட் டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது. நார்மல் தான், யூசுவல் தான். இதுக்கு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இந்தியன் அப்படின்றதுனாலயும், இன்னொன்னு வந்து அந்த ஸ்டக்கான பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனதுனாலயும் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்தது. அது மட்டுமே இல்லாம அங்க இங்க இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கு எதுவுமே வந்து சஃபர் ஆகல. அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் அண்ட் க்ளோத்திங் அண்ட் மத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கார்கோ மூலியமா போயிட்டு தான் இருந்தது. இப்ப இவங்கள மட்டும் ரெக்கவர் பண்றதுக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. சுனிதா வில்லியம்ஸையும் அப்புறம் மிஸ்டர் புஷ் வில்மோர் அவங்களையுமே. இதுவே வந்து இப்போ நம்ம ஒரு காமன் பீப்புளா இருக்கிறதுனால நமக்கு இது வந்து ஓகே அவங்க ஷி காட் ஸ்டக் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுவே மத்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இத பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது மிஸ்டர் மைக் மேசமினோ அவரு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் ஒன் ஆஃப் த ஆஸ்ட்ரோநாட்ஸ். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஹர் வொர்க் காட் எக்ஸ்டெண்டட். நீங்க ஒரு டியூட்டி போறீங்க, உங்க டியூட்டி டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே மாதிரிதான் அவங்களோட டியூட்டி டைமும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிஷன், எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இன்னொன்னு வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸா செலக்ட் ஆகிறதுக்கு டு பி ஹானஸ்ட் இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் பட் இட் இஸ் பாசிபிள். எப்படி கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அதி புத்திசாலியா இருக்கணும். காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கணும். 2வது எமோஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இருக்கணும். எல்லாத்துக்குமே எமோஷனலா ஓவர்வெல்ம் ஆகுற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கக்கூடாது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். முக்கியமா எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் காமனா பார்த்த ஒரு குவாலிட்டிஸ் வந்து என்னவா இருந்ததுன்னா, அவங்க வந்து ரொம்ப காமான பர்சனா இருந்தாங்க, ஸ்டெடி மைண்டடா இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி they know how to handle themselves, how to handle the challenging time. ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ இது காமனா எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் இருக்கிற ட்ரைட் தான். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ஜாஸ்தி அவங்க சூஸ் பண்றது மிலிட்டரி பீப்புள், நேவி பீப்புள், அதுலயுமே வந்து ஹை ரேங்கிங் இருக்கவங்க. அதுவும் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு they mostly give priorities to the test pilot. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் எப்படி பெட்டரா டேக்கிள் பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனையும் இருக்கும் காமன் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் their brain is trained in such a way. 3வது வந்து எல்லாத்தையுமே வந்து பிராக்டிகலா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தே ஃபீல் வெரி காம், கம்போஸ்ட் அந்த மாதிரி. இந்த வாட்டி போன 4 பேர்லயுமே வந்து எல்லாருமே இருந்துட்டு தே ஆர் இன்டு தி மிலிட்டரி, ஆர்மி அண்ட் நேவி பேக்ரவுண்ட் பீப்புள் தாங்க. சோ செலக்ஷன் கிரைட்டீரியா வந்து என்னன்னா, நம்ம பார்த்தோம் பீப்புள் தி ஏஜ் ஆஃப் 49, 50 they are in the moon survey. மூணு வந்து ஸ்விங் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. பட் இட் இஸ் நாட் சம்திங் லைக் நேத்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு வந்து அவங்க மூணுக்கு போனாங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் a period of 10 to 15 years of dedication. கிறிஸ்டினா கோச் ஆகட்டும், மிஸ்டர் விக்டர் குளோவர் ஆகட்டும், ரீட் வைஸ்மேன் ஆகட்டும், இவங்க 3 பேர் அமெரிக்கன். இன்னொருத்தர் வந்து ஜெரிமி ஹான்சன் மட்டும் தான் கெனடியன். இதுக்கு முன்னாடி இந்த 3 பேருமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து இருந்திருக்காங்க, ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அதுவும் கிறிஸ்டினா கோச் எல்லாம் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் வந்து இருந்திருக்காங்க. அவங்க ஸ்பேஸ் வாக்ஸ் போயிருக்காங்க. So it is not an easy thing. ஒரு சாதாரண ஒரு people வந்து just like that selecting and going, no. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் அவங்க வந்து ஆஸ்ட்ரோநாட்டை செலக்ட் பண்ணும்போது they just focus on ஒரு மிஷனுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு people பார்த்து தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பீப்புள் மட்டுமே இல்லாம ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இருந்திருக்காங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. பிகாஸ் it is all about what it is required for the particular mission. அதுக்காக மட்டும்தான்மா. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ரிகரஸா இருக்கும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், மென்டல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன விஷயம் பண்ணிருக்காங்க, அவங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரைனிங், ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் பீரியட்லயுமே இருந்துட்டு நிறைய காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப பிசிக்கலி, இமோஷனலி அண்ட் மென்டலி டிமாண்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும்மா. ஓகே மேம், இப்போ நம்ம இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பார்க்கும்போது இப்போ ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மூனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த மாதிரி நியூஸஸ் பார்க்கும்போது இப்போ சோஷியல் மீடியா வேற ரொம்ப பூமாக இருக்குது. அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம டைம்லலாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அந்த டைமில் பூமாக இருக்குது அப்படின்றப்போ
ஸ்டூடெண்ட்ஸுமே இதுல நிறையா இன்வால்வ் ஆகணும், ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அந்த வகையில பார்க்கும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி சில புக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஆஸ்ட்ரானட்ஸோட நீங்க அந்த கான்வர்சேஷன்ஸ் வச்சிருந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. குறிப்பா நீங்க எழுதின புக் வந்து அந்த ஆஸ்ட்ரானட் ஸ்பேஸ் இன் சாலிட்யூட், அந்த புக் பத்தியும் சொல்லுங்க மேம். So thank you so much for asking this question. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த வாட்டி மூனுக்கு போனவங்களுக்கு, ஐ மீன் மூன் இந்த லூனார் சர்ஃபேஸ்ல ஸ்விங் பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா இருந்தது என்ன ஒரு ட்ரெய்ட் அப்படின்னா, சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் அண்ட் ஆம்பிஷன். அதாவது அப்போலோ மிஷன் வந்து அவங்க பார்த்திருந்திருக்காங்க. அதாவது 1960s ஆரம்பிச்சு 1972s வந்து அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சி நம்மளோட நம்மள ஒருத்தங்க ஐ மீன் என்ன சொல்றது, பிரிக்கல, இந்தியன், அமெரிக்கன், கெனடியன் அப்படின்னு பிரிக்கல. நம்மள ஒருத்தர் வந்து ஒரு ஹியூமன் வந்து அந்த மூணுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா கோச் கூட ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் வந்து மூன் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி சொன்னாங்களாம், நீ கவலைப்படாத ரோனி, நம்மளால என்னைக்குமே அங்க போக முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா 70 years down the line, இப்போ அவங்க பொண்ணு வந்து she is swinging around the moon அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. நம்மளுக்கு வந்து விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ் பிளேஸ் an important role. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ப்ளோரிங், எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஜெனுவன் கியூரியாசிட்டி இருக்கணும். இன்னொன்னு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ஸ்டெம் படிக்கிறது பத்தி, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசன். இப்போ ரைட் ஃப்ரம் இப்போ எல்லாத்துக்குமே கரிக்குலம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பழைய காலம் வந்து கிடையாது. எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஈவன் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் போர்ட் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஓரியன்டா மட்டும்தான் இருக்கிறாங்க. என்னன்னா ரோபோட்டிக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற மாதிரியான சிலபஸ் மட்டும்தான் வந்து அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள் தான் வந்து அந்த கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா இட் இஸ் நம்ம என்னன்னா ஜஸ்ட் டோன்ட் டூ ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு கெட் இன்டு ஃபேம் ஆர் லைம் லைட். உங்களுக்கு ஒரு ஜெனுவனான ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஜெனுவனான ஒரு பேஷன் இருக்கணும். தட் ஒன்லி டிரைவ்ஸ் யூ டு ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். இன்னொன்னு வந்து இப்போ போயிட்டு வந்த அந்த ஸ்பேஸ்க்கு மூன் ஸ்விங் பண்ணிட்டு வந்த அந்த 4 பேருக்குமே காமனா இருக்கிற ட்ரைட் வந்தேன்னா, ரைட் ஃப்ரம் தியர் சைல்ட்ஹுட் தே ஹாவ் அ dream to become something, a dream to do something challenging, dream to explore the world, always have a childlike curiosity. Even Christina Kochla நீங்க பாக்கும்போது அவங்க வந்து she's a surfer, she's a sailor, mountaineering போயிருக்காங்க. அது அண்டார்டிகால they do, because these kind of trainings are given by the astronaut candidates க்கு NASA கொடுக்கிறது தான். அது இல்லாமலே other people like Victor Glover வந்து he is a navy commander, so lieutenant commander. அப்புறம் ரீட் வைஸ்மேன் அவங்களுமே வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்காங்க. ஈவன் ஹீஸ் ஜெரமி ஹான்சன் வந்து ஹீஸ் இன்டு ஃபைட்டர் பைலட். சோ இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அதிகமா இருக்கணும். இன்னொன்னு வந்து they always have something like what is the purpose in my life, how can I என்ன சொல்றது, என்னோட பவுண்டரி வந்து நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, என்னோட ஸ்கோப் வந்து நான் இன்னும் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, how can I reach greater heights, what can I do for my country. Especially விக்டர் க்ளோவர் வந்து அவரோட ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். his father was a police officer. எப்பயுமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா, what you are going to do for the country, what you are going to do for the country, இப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. so he became the navy lieutenant commander. so அதுக்கப்புறமா அதுல இருந்து நான் வந்து இன்னும் நான் வேற என்ன பண்ண முடியும், what can I do அப்படின்னு சொல்லிட்டு தான் he is into astronaut training. application வந்தது, he applied and he got. எல்லாத்துக்குமே ஒரே டைம்லயுமே கிடைச்சிரும்னு வந்து சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நம்ம ஆக்சியோம் மிஷன் மிஸ்டர் சுபான்ஷு சுக்லா கூட போன மிஸ்ஸஸ் பெகி விட்சன் ஆஸ்ட்ரோனாட், அவங்க வந்து she waited for 11 long years to get into space. 1 வருஷம் கிடைக்கல, 2 வருஷம் கிடைக்கல, 3 வருஷம் கிடைக்கல, it's not my cup of tea அப்படின்னு சொல்லிட்டு she didn't step backங்க. She just stayed there and pursued hard. இப்போ பாக்கும்போது astronaut hall of fameல வந்து இடம் பெற்றிருக்கிற ஒரு hundreds of astronautsல இவங்களும் ஒருத்தவங்க. சோ இவங்களோட ரிசர்ச்சஸ் வந்து தான் வந்து highly recognized, one of the researchers வந்து highly recognizedங்க. சோ இன்னொன்னு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, ஐ எம் கிளாட். என்னோட புக் வந்து ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸ் அண்ட் சாலிட்யூட் வந்து
ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த புக் வந்து நான் லான்ச் பண்ணினது இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிட்ட தான். ஃபர்ஸ்ட் சைன் காப்பி அவங்க கிட்ட தான் வந்து கொடுத்தேன். இன்ஃபேக்ட் வந்து 2023 துபாய் ஏர் எக்ஸ்போல வந்து ஐ மெட் a couple of astronauts, மிஸ்டர் ஹாசா அண்ட் மிஸ்டர் அல்நயாதி. அவங்கள மீட் பண்ணும்போது அப்போ ஏவியேஷன் சைக்காலஜின்னு ஒரு புக் எழுதியிருந்தேன். என் புக்கை பார்த்துட்டு மிஸ்டர் ஹாசா கேட்டாங்க, வை ஏவியேஷன் வென் ஏரோஸ்பேஸ் அப்படின்னாங்க. நான் அதை பத்தி யோசிக்கவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸோ த கான்வர்சேஷன் வித் ரைட் பீப்புள் மேக்ஸ் you to set your boundaries. இன்னும் கொஞ்சம் வேற we can extend our boundaries. நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, ஏன் நம்மளாலயுமே முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு. So 2025ல வந்து நான் I wrote 101 life stories of astronaut in exactly 101 wordsங்க. So இது கொண்டு போய் அவங்க கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது he was very happy. keep doing more researches அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்குமே இருந்துட்டு they require a psychological supportங்க. ஸோ ஈவன் அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயுமே இருக்கும் போதுமே they will be get monitoredங்க. அவங்களோட பிசிக்கல் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கு, மென்டல் ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கு, நல்லா ப்ராப்பரா தூங்குறாங்களா, நல்லா ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, அதே மாதிரி குரூப்போட ப்ராப்பரா டீம் கொஹெஷன் இருக்கா, ப்ராப்பரா இன்டராக்ட் பண்றாங்களா, how they are enjoying their meal time, are they really sleeping well அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஆஸ்ட்ரோநாட் சொல்லுவாங்க we are the guinea pig அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லாருமே அங்க வந்து ரெகுலரான வந்து ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பிளட் பிரஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, விஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, விஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கா, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா. மோரோவர் தே ஆர் ஹைலி எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷனுங்க. ஸோ அந்த ரேடியேஷன் வந்து இவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது they are staying away from the planet அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஐசோலேஷன்னால ஒரு மாதிரி ஹோம் சிக் வருதா, அதை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கும் இவங்களுக்குமே வந்து ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும், மேபி டியூ டு சம் டெக்னிக்கல் கிளிச். அதனால இந்த மிஷன்ல கூட அந்த டிஸ்கனெக்ட் வந்தது இல்லையா? ஆமா, ஒரு 40 மினிட்ஸ் வந்து இல்லாம போயிடுச்சுடா. ஆமா, சோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? இப்ப நம்ம உயிர் பிழைப்போமா இருப்போமா இல்லையா அப்படினே தெரியாத ஒரு பயம் இருந்திருக்குமே. ஆக்சுவலி அந்த பயம் வராம இருக்கிறதுக்கு they are well trained because anything may happen. அந்த சிச்சுவேஷன்லயுமே நம்மளால திருப்பி வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ இது வந்து ரெகுலரா நடக்கும். So that is the reason they choose the people into high risk environment, have the ability to take higher risk. அந்த மாதிரியான people தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் டேவே இருந்துட்டு அந்த டாய்லெட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டாய்லெட்ல வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்தது. அதுவுமே கூட கிறிஸ்டினா கோக் வந்து she just went and sorted out the issue. இதுல வந்து சீனியர் வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ரீட் வைஸ்மேன். அவங்க தான் வந்து he is the chief of throughout the whole mission. Second one வந்து the Mr. Victor Glover. அவர் தான் வந்து he is into operating the அந்த capsule. Third one வந்து கிறிஸ்டினா கோக் and ஜெரமி ஹான்சன். fourth இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா to overall monitor everything. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் பண்றது, போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு என்னென்ன விஷயம் நடக்குதோ எல்லாத்தையுமே they just want to document. சோ அதுதான். அப்புறம் இன்னைக்கு கேப்சூல் மார்னிங் வந்து 5:35 பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்பிளாஷ் டவுன் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்க்கு எந்த மாதிரியான ஒரு மொமெண்டா இருக்கும்? செம்மையா இருந்திருக்கும். சோ இன்ஃபேக்ட் ஐ வாட்ச்ட் an interview. இந்த ரெக்கவரி டீம்ல வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து ரிசர்ச் டைரக்டர் ஹெட், ரெக்கவரி டீம் ஹெட் வந்து யாருன்னா லில்லியானா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி. அவங்க சொல்லியிருந்தாங்க, நானும் வந்து அப்போலோ மிஷன் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன். இப்போ கேப்சூல்ல வந்து ஆஸ்ட்ரோனட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா, மன நெகிழ்வா இருக்கு. சோ கேப்சூல்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும்னா, பசிபிக் ஓஷன்ல வந்து அவங்க லேண்ட் கேப்சூல் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா, the recovery team வந்து கேப்சூல்குள்ள போவாங்க. போனோடனே இமீடியட்டா ஒரு குயிக் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள இருந்து ஒருத்தரா வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த ஜோன் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. we land on earth அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. ரெக்கவரி டீம்ல எல்லார்கிட்டயும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
சோ இட் இஸ் a டீம் ஒர்க். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு அந்த ரெக்கவரி டீம்ல மட்டுமே 550 பேர் வேலை பார்த்திருக்காங்க. ஓகே. இட் இஸ் நாட் an one man thing. It is a vision of a whole lot of people. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பற்றி இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் போயிட்டு ரொம்ப மாதம் அங்கேயே இருந்து, அப்புறம் அவங்க உடம்பெல்லாம் வந்து ரொம்ப மெலிஞ்சு போன ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கே பார்க்குறதுக்கு. ஸோ ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே பல மாதங்கள் இருக்கும்போது, இல்லை இப்போ நம்ம அந்த மூன் மிஷன் கூட எடுத்துக்கலாமே, அதில் கூட ஒரு 10 நாள் அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களோட அந்த மன ரீதியா உடல் ரீதியா நிறைய மாற்றங்கள் வருதுல்ல. அப்ப அந்த அட்ரினலின் அந்த ஹார்மோன்லாம் ரொம்ப பீக் லெவல்ல இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க கோ த்ரூ பண்ணி இது பண்ணுவாங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேம். சோ ஜென்ரலாவே லாங் டேர்ம் மிஷன் அந்த மாதிரி பார்க்கும்போது பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் மாதிரி ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன, ஒரு ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வாட்டி இவங்க போன ஆரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த கேப்சூலுக்குள்ள வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம கார் எஸ்யூவி இருக்கு இல்லடா, அதுல வந்து சீட் எல்லாமே கழட்டிட்டு இருந்தா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் அளவுக்கு மட்டும்தான் அந்த ஆரியான் கேப்சூல் தான் இல்ல. ஆமா, கன்ஃபைன்டு ஸ்பேஸ் தான். அதுக்கு தான் சொல்றோம், கன்ஃபைன்டு ஸ்பேஸ்ல இது மட்டும் இல்லாம அங்க நிறைய சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க கேட்டது ரொம்ப பியூட்டிஃபுல்லான क्वेश्चन. ஆப்வியஸ்லி அவங்களோட எல்லா ஆஸ்ட்ரோநாட்டும் லாங் டேர்ம் மிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போன் டென்சிட்டி குறையுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அங்கேயும் செக் பண்ண போறதுக்கு முன்னாடியுமே பிசிக்கல் எக்ஸாமினேஷன், on the mission physical examination, திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமாவுமே அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும்டா. சோ அந்த டைம்ல வந்து இருந்துட்டு அவங்களுக்கு வந்து வேணுங்கிற என்ன சொல்றது, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து நம்மளோட ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்ம எல்லாரும் ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லும் போது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப மூவிஸ்லயே ஆகட்டும், வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரியான ISS இதுல ஸ்பேஸ் வாக் போறவங்களுக்கு நம்ம பாக்குறதாகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸாஸ்டிங் திங். சோ அது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பட் பிசைட் எவ்ரிதிங் தே ஜஸ்ட் டு வாட் தே லவ் டு டு. நம்ம சேலஞ்சஸ் சொல்றோம். கிறிஸ்டினா கோக் வந்து ஒரு ஆஃப் தி இன்டர்வியூஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேலஞ்சஸ் வந்துன்னா என்னன்னு சொல்றது, யாராவது ஒருத்தவங்க நம்மளால ஒரு விஷயம் முடியும்னு பிலீவ் பண்ணுவாங்க. அவங்க நம்மள பிலீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஸ்ட்ராங்கா அதை பிலீவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சுனிதா வில்லியம்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்குமாமா, ஸ்பேஸ் வாக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, அது 2 வாட்டி போயிருக்காங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் சூட் வந்து ஒரு தடவை ஹக் பண்ணி they just take a photo and then she come back அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லைன் மாதிரி இல்ல. moreover she told இது வந்து எத்தனை பேர்த்தோட ஹார்ட் ஒர்க், எத்தனை பேர்த்தோட டெடிகேஷன். இட் இஸ் நாட் ஒன்லி பிலாங் டு ஒன் கண்ட்ரி, எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து எவ்வளவு தூரம் டெடிகேட்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து 2030ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து டெமாலிஷ் பண்ண போறாங்க. 2035 வரைக்கும் இருக்கும்னு யோசனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா இல்ல, இப்ப இதுலயே வந்து they are just going to stop. திருப்பி இன்னொன்னு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து they need to hope it is in the process of making. அத பத்தின ஒன்னும் பெரிய டீடைல்டான தகவல் வந்து எதுவுமே வரல. இப்போதைக்கு ஃபுல் டார்கெட் வந்து எல்லாத்துக்குமே ஆர்டமிஸ் 1ல இருந்து 2ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் 3 4 5 வரைக்கும் தான் லாங் டர்ம் மிஷன் இருக்குடா. இப்போ ஆர்டிமிஸ் 3ல பார்த்தோம்னா மனிதர்களை வந்து அங்கே நிலவில் போய் கால் பதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கோ அதே மாதிரி ஆர்டிமிஸ் 2 அந்த மிஷன் வந்து ஆர்டிமிஸ் 3க்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் போயிட்டு வந்திருக்குது. செகண்ட் வந்து கேப்சூல்ல ஹியூமன் போயிட்டு வந்திருக்காங்க. மூணாவது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த போயிட்டு வந்து அந்த 10,000 போட்டோகிராஃப்ஸும் அந்த கேப்சூல்ல இருந்து கேப்சர் பண்ண ஒவ்வொரு போட்டோஸும் மோரோவர் எல்லாமே கலெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. அது மூலியமா எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா லேண்ட் ஆகலாம், சும்மா சவுத் போல்னா சவுத் போல்லையுமே எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ்ல வந்து லேண்ட் ஆகலாம், லேண்ட் ஆகிறதுக்கு வந்து முடியுமா,
இப்போ இந்த ரெக்கவரி ஸ்டேஜ் நான் சொன்ன பாத்தீங்களா, 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து கேப்சூல் ரெக்கவரி இருக்கு. ஓகே. லிலியானா சொன்னாங்க நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்ல வந்து ஆஸ்ட்ரோநாட் எடுத்த உடனே நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அந்த கேப்சூல் வந்து நாங்க ரெக்கவர் பண்ணோம். பிகாஸ் அதுக்குள்ள தான் எல்லா சயின்டிபிக் எவிடன்சஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. ஈவன் தோ உங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருந்து மிஷன் கண்ட்ரோலுக்கு தென் அண்ட் தேர் அனுப்பிச்சிருந்தாலுமே. சோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் டா. ஸோ எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த மிஷனுக்கு அதை வந்து அப்படியே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. 100%. ஏன்னா எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா லேண்ட் ஆகணும். அதுலயுமே தேர்டுக்கு போறது கூட ஷார்ட் டர்ம் மிஷன் தான். தேர்டுக்கு போறது லேண்ட் ஆகிட்டு இவாலுவேஷன். ஆர்டமிஸ் 4 வந்து என்னன்னா லாங் டேர்ம்ல வந்து நம்மளால சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் ஒரு நெகிழ்வான தருணம் வந்து ஏன்னா அப்போலோ 17ல இந்த லாஸ்ட் ஆஸ்ட்ரோநாட் போனவர் அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, கூடிய சீக்கிரம் திரும்பவும் யாராவது வருவாங்க, நாங்க இங்க வந்து கண்டிப்பா we are going but our people will come and stay here for a long run அப்படின்னு சொல்லி we'll sustain here அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து என்னன்னா நம்மளால ஒரு விஷயம் கண்டிப்பா கனவு கண்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நிச்சயமா மேம். ஆர்டிமஸ் மிஷன் பற்றியும் மூன் பற்றியும் நிறைய விஷயங்கள், ஆஸ்ட்ரானட்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. உங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நேயர்களே, இவ்வளோ நேரம் சைக்காட்ரிஸ்ட் ரேவதி ஏரோஸ்பேஸ் சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து மற்ற பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கீப் வாட்சிங் ஜீ தமிழ் நியூஸ்.